Hello everyone, welcome to Teachers Care Academy. And in this present video, what we are going to discuss அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are discussing about the PGTRB 2025 உடைய Unit 1 பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. Unit 1 is English Literature from 1400 to 1600 அப்படிங்கிற பர்டிகுலர் பீரியடை syllabus prescriptionல பார்த்துருக்கோம். And also we are dealing with each and every topic in this particular unit 1ங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. So we are in the dead end of this particular unit and a non-detailed play by which is the Spanish Tragedy 1.15. The Spanish Tragedy by Thomas Kidd is going to be the non-detailed play for this particular unit. In the particular unit nuடைய non-detailed play வான the Spanish Tragedy அப்படிங்கிற playவை தான் பார்க்க போகிறோம். And it is written by Thomas Kidd. ஓகேங்களா, we can move for this particular topic. Okay, so Spanish Tragedy is nothing but ஒரு ரொமான்டிக் பிளேன்னு சொல்ல முடியாது நம்மளால். இட் இஸ் அ வெரி குட் ட்ராஜிக் பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா. அண்ட் இதில் என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஸ்பெயின்ங்கிற கண்ட்ரியில் நடக்கிற பர்டிகுலர் ட்ராஜிக்கல் எண்ட், ஹவு தட் கண்ட்ரி இஸ் ஃபேஸிங் அ கைண்ட் ஆஃப் ட்ராஜிக் எண்ட் அண்ட் இட் இஸ் அ கம்ப்ளீட் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் அ வெரி குட் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. And it is written by Thomas Kidd. Thomas Kidd பொறுத்த வரைக்கும் he is a very famous writer of English literature and particularly he is one among the university wits, 7 university wits சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒருத்தவங்க இவங்க அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம், சரிங்களா. So Thomas Kidd is a very famous person of this particular period and he is known for his writing and particularly in the genre of drama, அதாவது play அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ முதல்ல இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இந்த பிளே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டாக்டர் ஃபாஸ்டஸ் பார்த்தோம், எவ்ரி மேன் அண்ட் ஹிஸ் ஹியூமர் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ஒரு பயங்கரமான ட்ராஜிக்கல் பிளே அண்ட் இட் இஸ் ஹேவிங் அ தீம் ஆஃப் என்ன சொல்கிறது, ஓவர் ஆம்பிஷன் இஸ் நாட் குட் ஃபார் ஹியூமன் அப்படிங்கிறத காமிச்சிது இல்லையா. ட்ராஜிக்கல் பிளே, ஹவு ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப், ஃபாஸ்டஸ் ஹவு ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப் அப்படிங்கிறத சொன்னிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பிளே நம்ம பார்த்தது வந்து நான் டீடைல்டு பிளே தான், எவ்ரி மேன் அண்ட் ஹிஸ் ஹியூமர் பார்த்தோம் இல்லையா. இட் இஸ் அ ஹியூமரஸ் காமெடி அப்படின்னு சொன்னோம், சரியா. ஸோ ஹியூமரஸ் காமெடிங்கும் போது அதோடைய ஜானர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தீஸ் டூ. ஒரு ஹாப்பி என்டிங் அண்ட் அதில் கொஞ்சம் ஹியூமர் கலந்த ஒரு பிளேவாக அதை நம்ம பார்த்தோம், ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் பிளே ஸ்பானிஷ் ட்ராஜடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இட் கேன் பி கம்பேர்டு வித் என்ன சொல்கிறது, நம்மளுடைய மார்லோனுடைய ஃபாஸ்டஸ் கூட கம்பேர் பண்ணலாம், இல்லை மார்லோனுடைய எட்வர்ட் டூ கூட கம்பேர் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுடைய ஷேக்ஸ்பியருடைய ஹேம்லெட் கூட கம்பேர் பண்ணலாம் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியை, ஓகே. பிகாஸ் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஓகே, திஸ் பிளே கேன் ஆல்சோ பி கால்ட் ஆஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிளே அப்படின்னு நம்ம கூட இதை சொல்லலாம், சரியா. பிகாஸ் அப்போ நடந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஓரியன்டாக ரெண்டு கண்ட்ரிக்கு நடந்த வார் ஓரியன்டாக இந்த பிளே இருக்கும், சரிங்களா. ஸோ அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது சொல்லி அது வழியா ஒரு ஸ்டோரி எடுத்து கொண்டு வந்திருப்பாரு நம்மளுடைய கிட், சரிங்களா. ஸோ திஸ் பர்டிகுலர் பிளே கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ வெரி குட் ஹிஸ்டாரிக்கல் பிளே ஆல்சோ அண்ட் ஆல்சோ அ ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அண்ட் ஒன் மோர் சிக்னிஃபிகன்ஸ் ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் பிளே அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஹேவிங் அ பிளே வித்தின் அ பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு பிளேக்குள்ள இன்னொரு பிளாட் கொண்டு வந்து அந்த பிளாட் வழியா கன்க்ளூஷனையும் இல்லைன்னா மேஜர் பார்ட் ஆஃப் த பிளேவையோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கிறது தான் பிளே வித்தின் அ பிளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேவாகவும் இதை நம்ம பார்க்கலாம், ஓகே. ஸோ ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் பிளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். வாட் இஸ் இட் அப்படின்னா, இட் இஸ் அபவுட் த வார் பிட்வீன் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல், ஓகே, ரெண்டு கண்ட்ரீஸ், ஓகே. வாட் ஆர் தி, ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகீஸ், ஓகே. ஸோ இந்த ரெண்டு பர்டிகுலர் கண்ட்ரீஸ்க்கும் தே டோன்ட் ஹாவ் என்ன சொல்ல சக்ஸஸஸ், தே டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் சக்ஸஸஸ், வாரிசு இல்லை அப்படிங்கிறது மேஜர் கான்செப்ட். அதனால ஒரு கண்ட்ரி, அந்த ஸ்பெயின்கிற கண்ட்ரிக்கு ப்ராப்பரான வாரிசு இல்லைங்கிறதுனால அங்கே என்ன ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகுது. ஸோ அந்த த்ரோனுக்கு யார் கடைசியாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அந்த த்ரோனை அவங்க அடைஞ்சாங்களா இல்லையா, அந்த த்ரோனை அடையிறதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அங்கே நடக்கிற ரிவெஞ்ச் ட்ராஜடி, அதில் தான் ரிவெஞ்ச், அந்த பழி வாங்குற விஷயமே இந்த சண்டை வாரில் தான் வருது, சரிங்களா. சரியான ஆட்சியாளர் இல்லாததுனால உருவான ஒரு கதை தான் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் ரெண்டுத்துக்கும் நடக்கிற சண்டை
அண்ட் அந்த சண்டேயில் வர மைனர் விஷயத்தை அதனால உருவான ஒரு பிளே தான் இந்த பர்டிகுலர் பிளே ஸ்பானிஷ் ட்ராஜடின்னு சொல்லலாம். சரிங்களா? த பிளே அதாவது த டைட்டில் இட் செல்ஃப் இஸ் சிக்னிஃபையிங் ட்ராஜடி அண்ட் வி ஆர் ஆடிங் தட் திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஹவு த அஃபெக்டட் பீப்புள் காட் தேர் ரிவெஞ்ச். ஓகேங்களா? அவங்களுடைய ஃபேவரட் பர்சன் இல்லை அவங்களுடைய அசோசியேட்டட் பீப்புளுக்கான டெத்துக்காக அவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் பிளேனுடைய தீமாக இருக்க போகுது. ஓகே, அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் நியூமரஸ் கேரக்டர்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் பிளே பிகாஸ் 2 கண்ட்ரி ஸ்பெயின் பீப்புள் அண்ட் போர்ச்சுகல் பீப்புள் அப்படின்னு 2 வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்பெயின் பீப்புளுக்குன்னு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் போர்ச்சுகல் பீப்புளுக்குன்னு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹவு தே ஆர் அசோசியேட்டட் வித் த பிளே அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ஹூ டுக் அவர் ரிவெஞ்ச் ஆன் ஹூம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன இந்த பர்டிகுலர் பிளேவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் லாஸ்ட் கடைசியாக வந்து அந்த பிளே வித்தின் அ பிளே அப்படிங்கிறது வழியாக தான் ரிவெஞ்ச் எடுத்து பிளேவை கன்க்ளூட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது வழியாக தான் ரிவெஞ்ச் எடுத்து கன்க்ளூட் பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்களுடைய இறப்புக்காக ஒரு சண்டை நடந்து அந்த சண்டை பெருசாகி அந்த த்ரோனுக்கு யார் வராங்க, அவங்க வந்ததுனால என்ன இம்பேக்ட் வந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த பர்டிகுலர் பிளேயில் தாமஸ் கிட்டுங்கிறவர் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளிசிட்டாக காட்டியிருப்பார். சரியா? திஸ் கேன் பி அ வெரி ஃபேமஸ் பிளே ஆஃப் தாமஸ் கிட். தாமஸ் கிட்டுக்கு ஒரு ரிமார்க்கபிள் பொசிஷன் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வாங்கி கொடுத்தது அப்படின்னா ஸ்பானிஷ் ட்ராஜடிங்கிறத நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ திஸ் பர்டிகுலர் பிளே இஸ் தட் மச் ஃபேமஸ். இல்லைன்னா ரொம்ப அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பொசிஷன் வாங்கி கொடுத்துச்சு நம்மளுடைய தாமஸ் கிட்டுக்கு. சரிங்களா? இது பர்டிகுலர்லி இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1587 பப்ளிஷ் ஆன ஒரு பிளே. ரிட்டன் இல்லை, பப்ளிஷ்டு பிளே. ஓகே, 1587 ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த பிளே. உன்னுடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் and we can deal with it in detail later. Okay, and now we are getting into the writer who is Thomas Kidd அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஸோ தாமஸ் கிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1558 to 1594 is his lifetime. ஓகேங்களா? ஸோ 1558 to 1594 his lifetime. ஓகேங்களா? and he is a playwright and an author. He regarding him அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தோன்னா he is a very good playwright, more than a writer, sorry, poetry writer, prose writerங்கிறத விட he is an accomplished playwright அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? The author of Spanish tragedy of course and one of the most important figures in the development of English drama. Okay, and particularly Elizabethan dramaவில் இதை எழுதுனதுனாலேயே அவருக்கு வந்து ஒரு ரிமார்க்கபிள் பொசிஷன் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இங்கிலீஷ் எலிசபெத்தன் ட்ராமா வந்து ரைஸ் டு அ ஹை லெவல் ஆஃப் ரெகக்னைசேஷன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஸ்பானிஷ் ட்ராஜடி ஆல்சோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன் தட் கிரெடிட் ஹீ இஸ் ஆல்சோ ஹேவிங் அ கான்ட்ரிபியூஷன். ஹூ தாமஸ் கிட் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அண்ட் ரிகார்டிங் ஹிஸ் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி டோன்ட் ஹாவ் எப்போ பிறந்தாரு எப்போ அந்த மாதிரி எப்போ பிறந்தாருங்கிறதுக்கு நமக்கு வந்து அக்யூரேட் டேட் வந்து தெரியலை. ஓகேங்களா? ஸோ அக்யூரேட் டேட் ஆஃப் ஹிஸ் பர்த் வந்து தெரியலை. ஸோ அவருடைய பேப்டைசேஷன் நடந்தது. ஹீ இஸ் பேப்டைஸ்ட் இன் 6th November 1558. அந்த 1558 தான் வந்து ஹி வாஸ் பேப்டைஸ்டு. ஸோ தட் ஹிட் இஸ் மார்க்டு. அதனாலேயே அவருடைய பர்த்தை இந்த இயராக வச்சுக்கிட்டாங்க. இதிலிருந்து அவருடைய லைஃப் டைமை கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் அவருடைய லைஃப் டைம்குள்ளே போகிறோம் அப்படின்னா இவரோட கரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ ஹேட் ஒன்லி 2 plays, 2 நோட்டபிள் பிளேஸ் தான் அவர் எழுதியிருக்காரு. ஓகே, பிளேஸ்லேயும் வந்துட்டு ஸ்பானிஷ் ட்ராஜடி ஒன்று, இன்னொன்று 2 பிளேஸ் தான் அவரோட கான்ட்ரிபியூஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஸ்பானிஷ் ட்ராஜடி ஒன்று, இன்னொன்று வந்து கார்னீலியே அப்படிங்கிறது. இட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன், ஃப்ரெஞ்ச் டிரான்ஸ்லேஷன். ஃப்ரெஞ்சில் இருந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து அவருடைய டிரான்ஸ்லேஷன் லிஸ்ட்டில் வருது. ஸோ இந்த என்ன சொல்கிறது, ட்ராமாங்கிற செக்ஷனுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் 2 தான் சொல்லலாம் நோட்டபிள். ஓகே, ஸ்பானிஷ் ட்ராஜடி அண்ட் கார்னேலியா.
ஓகேங்களா. அண்ட் இட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச், விச் கார்னேலியா இஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச். ஓகே, இதை விட இதுக்கப்புறம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஒர்க்ஸ் தான், லைக் பேம்ப்ளெட்ஸு, டிரான்ஸ்லேஷன்ஸு, அந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, பயங்கர பப்ளிஷ்டு ஒர்க்காக வேறு எதுவும் அவர் பண்ணதா ரிமார்க்கபிளாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ரிகார்டிங் ஹிஸ் லைஃப், ஏர்லி லைஃப் அப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹி வாஸ் அ இங்கிலீஷ் ட்ராமட்டிஸ்ட், த ஆத்தர் ஆஃப் ஸ்பானிஷ் ட்ராஜடி, அது நமக்கே தெரியும். And baptized in 6th November 1558, buried in 15th August 1594. ஓகேங்களா. So 58 to 94 he was 6th November baptized ஆயிருக்காரு. And 94 of August 15th அன்னைக்கு இறந்திருக்காங்க, buried. ஓகேங்களா. And he was considered as the most important Elizabethan ட்ராமா ரைட்டர் அப்படின்னு சொல்லி அவரை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, தாமஸ் கிட், அவருடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கிட் அண்ட் ஆனா கிட். ஓகேங்களா. ஸோ ஃப்ரான்சிஸ் கிட் ஃபாதர் அண்ட் ஆனா கிட்டுங்கிறது மதர். ஓகே, இவங்க இந்த ரெண்டு பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவர் தான் தாமஸ் கிட், ஃப்ரான்சிஸ் கிட் அண்ட் ஆனா கிட். ஓகேங்களா. ஸோ எந்த சர்ச்சில் அவருக்கு பேப்டைசேஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் மேரிஸுங்கிற சர்ச்சில் தான் அவருக்கு பேப்டைசேஷன் நடந்துச்சு. ஓகேங்களா. செயின்ட் மேரிஸ் உல்நாத் அப்படிங்கிற சர்ச்சில் பேப்டைசேஷன் நடந்தது. ஓகேங்களா. ஸோ இன் அக்டோபர் 1565 தாமஸ் கிட் வாஸ் enrolled in his school. Okay, in 1565 kid was enrolled in his school, okay, which is called as Merchant Taylor School. சரியா. So he was an educated person அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, so like this he had a very good recognition among English இல்லைன்னா Elizabethan period அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. Kid became an important playwright. எதனால அப்படின்னா because of his activities related to literature. ஓகேங்களா. even Christopher Marlowe is also very much impressed by this fellow அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. and he is a very good writer of tragedies. He is known for his tragical writing அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடிக்கே வந்து நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அந்த இயருக்கு இயர் பப்ளிகேஷன்ஸ் மாற மாற, அதாவது பப்ளிகேஷன்ஸ் மாற மாற அதனுடைய என்ஹான்ஸ்மெண்ட் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ பெஸ்ட் பிளே அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் அதாவது ஹாம்லெட் எப்படி ஷேக்ஸ்பியருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒர்க்கோ அந்த மாதிரி இது கிட்டுக்கு வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடி வந்து ரிமார்க்கபிள் பிளேவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் அபவுட் ஸ்பானிஷ் ட்ராஜடி, இதுதான் கிட்டு பற்றி நம்ம சொல்ல வர விஷயங்கள். அண்ட் நவ் வி கேன் மூவ் ஃபார் ஸ்பானிஷ் ட்ராஜடி. ஓகே, வாட் இஸ் ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அபவுட் ஸ்பானிஷ் ட்ராஜடி ஃபுல் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்பானிஷ் ட்ராஜடி ஆர் ஹீரோனிமோ இஸ் மேட் அகைன், அதுதான் ஃபுல் டைட்டில். ஓகே, த ஸ்பானிஷ் ட்ராஜடி ஆர் இது வந்து சப்டைட்டில். ஓகேங்களா. கீழே இருக்கும்ல எப்பயும் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி புக்கு பேர் போட்டிருப்போம், கீழே வந்து அந்த சப்டைட்டில் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ஹீரோனிமா இஸ் மேட் அகைன். ஓகே, ஸோ ஹீரோனிமா இஸ் மேட் அகைன்ங்கிறது சப்டைட்டில். ஸோ ஹூ பை கிட், அதுதான் ஃபுல் டைட்டில். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ ஃபேம், இட் இஸ் அ என்ன சொல்கிறது கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் TRB 2001 and 2002. கொஸ்டின் நம்பர் 42லையும் கொஸ்டின் நம்பர் 107லையும் இது ஆஸ்க்டு கொஸ்டினாக இருந்தது. வாட் இஸ் த ஃபுல் டைட்டில் இல்லைன்னா வாட் இஸ் த கரெக்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து we have to choose. ஓகே, ஸோ ஹீரோனிமா இஸ் மேட் அகைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியில் வர மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இல்லைன்னா we can call as the protagonist of the play அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். யாரை? நம்மளுடைய ஹீரோனிமாவை. சரிங்களா. ஸோ இந்த ஹீரோனிமா அப்படிங்கிறவங்க தான் நமக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஹீ இஸ் மேட் அகைன் எப்படி இல்லை எதனால் அப்படின்னா ஹிஸ் சன் குரோஷியோ ஹாஸ் பீன் மர்டர்ட். புரியுதுங்களா. அவருடைய சன்னை கொன்றுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார் சம் சேக் ஆஃப் கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ அந்த அவருடைய சன்னுடைய டெத்துக்காக he is getting mad. Okay, he is in a very great anger to get revenge on the enemies. Okay, அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஓகே, தன்னோட பையனை கொன்னவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அந்த ரிவெஞ்சை
எடுக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணும்போது ஹீ இஸ் கெட்டிங் மேட். ஓகே, பெரிய ஆளுங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அவங்க கிட்ட இருந்து எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதை போராடி அவர் ஜெயிச்சு வெளியே வந்து அதை பப்ளிசைஸ் பண்ணி அதை பழி வாங்கி அவர் முடிக்கிறதுக்குள்ளே அவர் பைத்தியம் ஆயிடுவார். ஓகே, கிட்டத்தட்ட கடைசியாக வந்து அவருமே தன்னைத்தானே ஹீ கமிட்டட் சூசைட் அண்ட் ஹீ டைட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் ஸோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி நடக்குது. அதனால தான் இதுக்கு சப்டைட்டிலே ஹிரோனிமா இஸ் மேட் அகைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ரிகார்டிங் திஸ் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸ்டார்டட் டு என்ன சொல்கிறது, இதை வந்து 1582 என்ன சொல்கிறது ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் 1592 நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் ரிட்டன் பை 1582 அண்ட் பப்ளிஷ்டு பிட்வீன் 82 to 92. ஓகேங்களா? ஸோ இது பர்டிகுலர் பிளேனுடைய என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? ஸோ ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் பிளே ரிட்டன் வென் ரிட்டன் அப்படின்னா அன்னோன், எங்கே எழுதுனாங்க அப்படின்னலாம் தெரியலை. லைக்லி இந்த மிட் டு த லேட் 1580s எழுதுனதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? எங்கே எழுதுனாங்க, வேர் ரிட்டன்னா அஃப்கோர்ஸ் இன் லண்டன், இங்கிலாந்து. ஓகே, வென் பப்ளிஷ்ட் அப்படின்னா பர்டிகுலர் கரெக்டான பப்ளிகேஷன் நமக்கு தெரியலை. ஏர்லியஸ்ட் சர்வைவிங் எடிஷன் பப்ளிஷ்ட் இன் 92. ஓகே, 82லலாம் எழுதிட்டாங்க. பட் பப்ளிகேஷன் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு பப்ளிகேஷன் அப்படின்னா 92ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? லிட்டரரி பீரியட் வென் இட் வாஸ் ரிட்டன் அப்படின்னா ரெனசான்ஸ் பீரியடு. ஜானர் அஃப்கோர்ஸ் ட்ராஜடி. அண்ட் செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேஸில் நடக்குது. ஒன்று ஸ்பெயினில், இன்னொன்று போர்ச்சுகலில். ஸோ இவங்க போர்ச்சுகீஸில் ரெண்டுத்துக்கும் நடக்கிற சண்டையினால தான் இந்த கதையை உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வாட் ஹியர் இஸ் மென்ஷன்ட். அண்ட் தென் கிளைமேக்ஸ், வாட் இஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பிளே அப்படின்னா ஹீரோனிமோஸ் பிளே வித் இன் பிளேன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவரால் தனி ஒரு மனுஷனால தன்னோட சன்னுடைய டெத்துக்கு ரிவெஞ்சு அவரால் எடுக்க முடியல. அதனால ஹீ பிளாட்டட், அவர் கூடயே இருக்கிற அந்த பீப்புளை வந்து பிளாட் பண்ணி ஒரு பிளே மாதிரி ஒரு விஷயத்தில் இன்னாக்ட் பண்ண வச்சு அந்த பிளேயில் வந்து சண்டை கொலை பண்ணுற மாதிரி காட்டுவார் ஹீரோனிமோ. அந்த கொலை பண்ணுறதுக்கு கொடுக்குற என்ன சொல்கிறது வெப்பன்ஸை வந்து ரியல் வெப்பன்ஸாக கொடுத்துருவார். ஃபேக் வெப்பன்ஸ் தான் கொடுப்பாங்க பிளேயில் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் கொடுக்குற வெப்பனை வந்து ரியல் வெப்பனாக கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட எனிமீஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொல்ல வச்சு இறக்க வச்சிருவார் ஹீரோனிமோ. ஓகே, ஸோ அப்படி தான் இந்த கதைக்கான எண்டு வரும். சரியா? So Hieronymus play within a play in which he and Bellimperia யாரு அப்படின்னு பார்க்கணும்னா ஹீரோனிமோனோட சன் ஹொரேஷியோ சொன்னோம்ல, அவருடைய லவ்வர். ஓகேங்களா? ஸோ பெல்லிம்பீரியாவும் அந்த பையனும் லவ் பண்ணுறாங்க. அந்த லவ்னால வர கதை ஃபைட்டு தான் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அப்போது ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? எக்ஸாக்ட் தயர் ரிவெஞ்ச் ஆன் லொரென்சோ. இந்த லொரென்சோ தான் பிரச்சனையே. இந்த லொரென்சோ அண்ட் பெல்தசர் ஃபார் த மர்டர் ஆஃப் ஹொரேஷியா. ஓகே, இந்த ஹொரேஷியோங்கிறவர் ஹெர்மோனியனோட பையன். இந்த ஹெரோஷியோ இறந்துடுறான். இவரை வந்து கொன்றுறாங்க. யார்? பெல்தசர் கொன்றுறான். பெல்தசரும் லொரென்சோவும் சேர்ந்து கொன்றுறாங்க. அந்த பகைக்காக தான் இவங்கள கொலை பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் பெல்லிம்பீரியாவை வந்துட்டு பெல்தசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு லொரென்சோ டிசைட் பண்ணுவான். சரியா? லொரென்சோங்கிறவன் என்ன பண்ணுவான், பெல்தசர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த கண்ட்ரிக்கான சண்டையும் முடிஞ்சிடும். எதுக்கு? ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கான சண்டையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணு வந்து ஷீ லவ்டு ஹொரேஷியோ இல்லையா? அண்ட் தட் கேஸ் அதுலேயும் அவங்களுக்கு ரிவெஞ்ச் வந்துடும். அதனாலேயே அவனையும் கொல்ல வேண்டிய ஹொரேஷியோவையும் கொல்றாங்க. சரிங்களா? ஸோ தன்னோட லவ்வரையும் கொன்னதுனால பெல்லிம்பீரியாவும் சேர்ந்து ஹெர்மோனியோ கூட சேர்ந்து இந்த பிளேவில் இன்னாக்ட் பண்ணி அவங்கள கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவா ஹீரோனிமோக்கு. சரியா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி. நத்திங் பட் ஹீரோனிமோ அப்படிங்கிறவர் தன்னோட பையன் ஹொரேஷியாவை கொன்றுறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா லொரென்சோவும் பெல்தசரும். அவங்க 2 பேர்த்தையும் பழி வாங்கிறதுக்கான ஒரு கதையை உருவாக்குறாரு. அந்த கதை தான் இந்த பர்டிகுலர் கதையான ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ ஆன்டகனிஸ்ட் யாரு? லொரென்சோ தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஸ்பானிஷ் ட்ராஜடி. புரியுதுங்களா? And we can move for the next about the title. So இந்த particular title நமக்கு என்னதான் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே.
ஸோ த டைட்டில் ஆஃப் ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து 3 ரெஃபரன்ஸ், அதாவது இந்த கதையே வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் கதை தான். அதாவது 2 கண்ட்ரிக்கு நடக்கிற கதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று வந்து அங்கே இருக்க பீப்புளுக்கு அப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அந்த கிங்டம்ஸ், ஓகே, அந்த கிங்டம்ஸ்க்கு நடக்கிற சண்டை அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நார்மல் பீப்புளுக்கு ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரியில் வர பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது. ஓகே, ஸோ இப்படி 3 ட்ராக்கை இந்த கதையில் நம்ம பார்க்கலாம். அந்த 3 ட்ராக் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? The title of Spanish tragedy has 3 reference. What are they? அப்படின்னா devastation of the main character in losing his son. இதுதான் அந்த ஹெர்மைனியா. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மெயின் கேரக்டரான ஹெர்மைனியா வந்து தன்னோட பையனை இழந்துடுறாரு. அந்த ட்ராஜடியிலேருந்து வெளியில் வர்றதுக்காக அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறார். புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் ட்ராக். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா the larger tragedy of the unified kingdoms of Spain and Portugal reaching the end of the play without an heir. இன்னொரு ட்ராக், இது ஒரு ட்ராக்கு. இது 2வது ட்ராக் என்னது, ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் 2 கண்ட்ரிக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஸ்பெயினுங்கிறது ஜெயிச்சிரும், ஸ்பெயின் கண்ட்ரிங்கிறது ஜெயிச்சிரும். ஆனால் எண்ட் ஆஃப் த வார் இல்லைன்னா எண்ட் ஆஃப் த செஷன் என்ன ஆகும், தி டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் ஹையர். அவங்களுக்கு வந்து கரெக்டான வாரிசு கிடையாது அந்த த்ரோனுக்கு வர்றதுக்கு. அதனால அவங்க மேலே வீக்னஸ் வந்ததுனால போர்ச்சுகல் திருப்பையும் சண்டை படையெடுத்து அவங்கள பிடிச்சி அந்த த்ரோனை பிடிச்சிக்கிறாங்க. ஓகே, இது செகண்ட் ஃபேஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the concept that revenge wreaks tragedy not only in life but also unendingly in after life. ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதோட அந்த பழி வாங்குற விதம் முடிஞ்சிடாது. ஓகே, ஒருத்த மேலே எனக்கு கோவம் வருது, அவனை அடிச்சு கொண்டுறேன் அப்படின்னா அதோட அந்த விஷயம் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ரிவெஞ்சுங்கிறது அந்த இடத்துல விளையும், என்ன சொல்லுது, ரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ ரிவெஞ்ச், கான்செப்ட் ஆஃப் ரிவெஞ்சுங்கிறது எப்பயுமே முடியவே முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்எண்டிங்காக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் லைஃப் ஒரு தலைமுறை இல்லைன்னா அடுத்த தலைமுறை எங்கள் அப்பா கொன்னியா நான் உன் பையனை கொள்கிறேன், உன் பையனை கொன்னியா நான் உன் அடுத்த தலைமுறை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்சுங்கிறதுக்கு வந்து there is no end for revenge. அப்படி unendingly revenge will go on for many successions. ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பிளேயில் நம்ம இந்த 3 செக்ஷன்ஸ் ஆஃப் இந்த 3 வேரியேஷன்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது செக்டார்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கேரக்டர் இஸ் லூசிங் ஹிஸ் சன், அது ஒன்று. அண்ட் கிங்டம்க்கு நடக்கிற 2 கிங்டம்க்கு நடக்கிற ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ ரிவெஞ்ச் எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அன்எண்டிங்லி ஆஃப்டர் லைஃப்பும் அது வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் ஒரு கேரக்டர் நம்ம டான் ஆண்ட்ரியா சொல்லுவோம் இல்லையா? அந்த டான் ஆண்ட்ரியாங்கிறவரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் ஆண்ட்ரியாவை வந்துட்டு இந்த ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் சண்டையில் வந்து பல்தசர் வந்து கொன்றுவான். ஓகே, பெல்தசருங்கிறவன் வந்து டான் ஆண்ட்ரியாங்கிறவரை கொன்றுவான். கொன்னதுனால அவர் வந்து பெல்தசரை இறந்து அவருடைய ஆவி வந்துட்டு ஹெல்லுக்கு, அதாவது அண்டர் வேர்ல்டு இருக்கும்ல, ஹெல்லுக்கு போகும்போது அங்கே வந்து அவர் வந்து போய் கேட்பாராமா, என்னை வந்து ஹெல்லுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷ், வாட் இஸ் இட் அப்படின்னா அந்த பெல்தசரை வந்து நான் கொல்லணும், அவன் தான் எனக்கு கொன்னான், அவன் சாகிறத நான் பார்க்கணும், அவனை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். ஓகே, அப்போ வந்து அந்த ஹெல்லுனுடைய அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவன் கூடயே ரிவெஞ்சுன்னு ஒரு கேரக்டர் அனுப்பி விடுவாங்க. அந்த ரிவெஞ்சுங்கிறதும் இஸ் ஆல்சோ என்ன சொல்லுது, இது 2மே ஆவி தான். என்னது, ரிவெஞ்சும் அந்த டான் ஆண்ட்ரியாவும் அவங்க 2 பேரும் ஆவியாக வந்து ரிவெஞ்சை வந்து கூடிய அனுப்புவாங்க. நீ போய் பார்த்துட்டு வா, நீ சொல்கிற அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கண்டிப்பாக இறந்துருவான், அவனுக்கும் வந்து அவனை கொல்றதுக்கும் ஆளுங்க இருக்காங்க, அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க, அந்த டெத் நடக்கும், யூ ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் ஹிஸ் டெத் அப்படின்னு சொல்லிட்டு டான் ஆண்ட்ரியோ ஸ்பிரிட் அண்ட் ரிவெஞ்சுங்கிற ஒரு ஈவில் ஸ்பிரிட்டும் இஸ் கம்மிங் டவுன் டு எர்த் இன்விசிபிளி டு see what is happening in the play அப்படிங்கிறதுக்காகவே வரதா காட்டுவாங்க. ஸோ இதை தான் வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடியில் கிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ஆஃப்டர் டெத், ஆஃப்டர் லைஃபுக்கு அப்புறமே கூட நமக்கு வந்து இந்த ரிவெஞ்சுங்கிற கான்செப்ட் வந்துருச்சு மைண்டில் அப்படின்னா வி won't settle, நமக்கு வந்து அந்த சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது.
வி காண்ட் கண்ட்ரோல். அது ஐயோ எனக்கு கொண்டுட்டாங்க, நான் பழி வாங்கணும், அந்த பழி வாங்குற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா ஆஃப்டர் லைஃப் கூட நம்ம வந்து சுற்றிட்டு இருப்போம், அலைஞ்சிட்டு இருப்போம். அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் கேரக்டரான டான் ஆண்ட்ரியா வச்சு தான் நமக்கு நம்மளுடைய கிட் இந்த பிளேயில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இதுதான் டைட்டிலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, அண்ட் அடுத்தது அந்த சப்டைட்டில் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, த சப்டைட்டில் ஹீரோனிமா இஸ் மேட் அகைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் ப்ராபப்ளி அப்பண்டட் லாங் ஆஃப்டர் ஸ்பானிஷ் ட்ராஜடி ஹேட் என்ஜாய்ட் கிரேட் பாப்புலாரிட்டி ரெஃபர்ஸ் டு அ பார்லுகோ பிளே இன்டைட்டில்டு ஹீரோனிமா ப்ராபப்ளி ரிட்டன் ஆஃப்டர் தாமஸ் கிட்ஸ் டெத். ஓகே, ஹீரோனிமா 1 அப்படின்னு ஒரு பிளே, ப்ரீக்வல் பிளே ஒன்று இருக்குது. அதை வந்து தாமஸ் கிட்டினுடைய எண்ட் ஆஃப் த லைஃப்பில் எழுதி அது வந்து ஆஃப்டர் ஹிஸ் டெத்து தான் பப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே கூட இட் இஸ் ஹேவிங் த என்ன சொல்கிறது கம்ப்ளீட் ஸ்டோரி which is associated with Spanish tragedy. Okay, so Hieronima is mad அப்படிங்கிறது இந்த கதையோட முடியல. It is having a continuation in Thomas Kitson one another play which is Hieronima 1 which is published probably at the end of his life அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் Hieronima is madங்கிறதுக்கான further reference அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதை தான் சொன்னோம். அவர் ஏன் மேடாக இருக்கிறாரு? பிகாஸ் his son was murdered, his son was killed. ஓகேங்களா, he is in madly anger to get revenge on the person who killed his son. Okay, this is about title. அந்த பெரிய டைட்டில் ஸ்பானிஷ் ட்ராஜடி, அதுக்கு கீழே இருக்க சப்டைட்டில் தான் ஹீரோனிமா இஸ் மேட் அகைன். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் we are coming for the historical context of Spanish tragedy.